விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் விருச்சிகராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அவரோடு சூரியனும் இருக்கிறாருங்க. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட புதன் நல்லுறவை வளர்ப்பாருங்க. நல்ல நண்பர்களை புதன் பெற வைப்பாரு. அதே போல் அவர்களது ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுங்க. இதுவரை உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மாறுவதால் சில முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டி இருக்குங்க. அதே போல அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் பொருளாதாரம் பலம் பெறக்கூடிய விதமா அமைய இருக்குது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 5இல் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் வீடு வாகனம் வாங்குவது, மாற்றுவது ஆகிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தால் பெருமை உண்டுங்க. பூமி விற்பனையால் எதிர்பாராத லாபம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு உடலை வருத்துங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி கிடைக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறையுங்க. சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றம் ஏற்படுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.